ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் அந்த ஜாபுக்கு வந்து மத்திய அரசோட வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசின் துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை வந்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி தான் வந்து தேர்வுகளை நடத்தி தகுதியானவர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி வராங்க. இந்த நிலையில் மத்திய அரசு பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த ஜாப் வந்து கிரேடு சி கிரேடு டி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர், அதாவது சுருக்கெழுத்து தட்டச்சர், இதுதான் வேலை. மத்திய அரசு நிறுவனங்களில் பல்வேறு துறைகளில் வந்து இந்த தட்டச்சர் சுருக்கெழுத்தாளர் இந்த பணியிடங்கள் வந்து 2006 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் தற்போது கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 12ஆம் வகுப்பு வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சுருக்கெழுத்து தட்டச்சாளர் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிரேடு சி பணியிடங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிரேட் டி பணியிடங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு உள்ளவங்க வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தால் 5 வருஷத்துக்கும், ஓபிசி பிரிவாக இருந்தால் 3 வருஷத்துக்கும், மாற்றுத்திறனாக இருந்தால் 10 வருஷத்துக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. கிரேடு சி பணியிடங்களுக்கு வந்து 9300லேருந்து 34,800 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. கிரேடு டி பணியிடங்களுக்கு 5200லேருந்து 20,200 வரையும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு கணினி வழியில் உங்களுக்கு தேர்வு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து திறனறிவு தேர்வு மூலம் தகுதியானவர்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு வந்து இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கணினி வழி தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேரம் வந்து கால அவகாசம் கொடுத்து அந்த தேர்வு நடக்கும். திறனறிதல் தேர்வு வந்து தலா 50 கேள்விக்கு, ஆங்கில பாடப்பிரிவிலிருந்து 100 கேள்விக்கும், மொத்தம் 200 கேள்வி வந்து இதில் கேட்கப்படும். பொது அறிவில் ஒரு 50, அந்த மாதிரி மொத்தம் வந்து 200 கேள்வி வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறனறிவு தேர்வில் சுருக்கெழுத்து தட்டச்சு திறனை சோதிக்கும் வகையில் 50 நிமிடங்கள் வந்து அந்த தேர்வும் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ssc.nic.in இந்த வெப்சைட்டில் 17/8/2024 நீங்கள் வந்து இந்த ஜாபில் அப்ளை பண்ணிக்கலாம். சுருக்கெழுத்து தட்டச்சாளர் இந்த ஜாபுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்பு. உங்களுக்கு ஆர்வமும் விருப்பமும் இருந்தீங்கன்னா ssc.nic.in என்ற வெப்சைட்டில் 17/8/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.